அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏவோட மெயின் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன, அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 2 மற்றும் 2ஏ சம்மந்தமாக என்னென்ன அப்டேட் தராங்களோ அந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் டைம் வரைக்கும் டெய்லி எப்படி வந்து வேகன்சிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து குரூப் 4க்கு மாதிரி குரூப் 2 மற்றும் 2ஏ இதுக்கும் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ரெகுலராக நம்மக்கிட்ட அப்டேட் இருக்கும், ரெகுலராக வீடியோ இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப் 4 சம்மந்தமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ குரூப் 4 சம்மந்தமாக இன்னும் படிக்கிறதுக்காக நிறையா வீடியோஸ் போட வேண்டியது இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மற்றும் 2ஏ இதில் சிலருக்கு வந்து நம்பர் வந்திருக்கலாம், சிலருக்கு நம்பர் வராமல் இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு நம்பர் வந்திருக்கோ அல்லது நம்பர் வரலையோ அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்பர் வரலன்னா கவலைப்பட வேணாம். நம்பர் வந்து வந்துருச்சுனாலும் ரொம்பவும் சந்தோஷப்பட வேணாம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து இன்ட்ரி போஸ்ட்டில் வந்து 1:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1:3ன்ற போது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு இன்ட்ரி போஸ்ட்டில் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நான் இன்ட்ரி போஸ்ட்லையாவது கிடச்சிடும். இப்போ நான் இன்ட்ரி போஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 1:2.5 அந்த ரேஷியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட மொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6000 வேகன்சி, ஒரு 6151 வேகன்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 15000 பேர்கிட்ட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கூப்பிட்ருக்காங்க. புரியுங்களா? ஸோ இதில் இதில் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி இருக்குது, ஸோ இதில் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, ஸோ நிறையா ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அப்படி இப்படின்னு போகும் மொத்தம் 6151 அவ்வளோ பேர் மட்டும்தான் அதில் செலக்ட் ஆக போகிறாங்க. மீதி எல்லாரும் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தான் நம்ம படித்தாகணும். ஓகேங்களா? இதில் கன்ஃபார்மாக வேலை அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. புரியுங்களா? எப்போதுமே அந்த ரிசல்ட்டுக்கு அதாவது மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் ரேங்க் ரிலீஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் ரிலீஸ் பண்ணால் தான் அட்லீஸ்ட் அந்த ரேங்காவது ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் உறுதியாக எவ்வளோ பேர்த்துக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ ரேங்க் வெளியிடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ எனிவே நீங்கள் வந்து படிக்கிறவங்க ரெகுலராக அடுத்தடுத்த எக்ஸாம் குரூப் 4ஆக இருக்கட்டும், அடுத்த குரூப் 2ஆக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் 1ஆக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ கன்சிஸ்டன்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நடுவில் எந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் வந்து ரெகுலராக வந்து படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ரெகுலராக நம்ம வந்து படித்தாகணும். ஏன்னா தொடர்ச்சியாக படிக்கணும், தொடர்ச்சியாக ரிவிஷன் கொடுக்கணும், தொடர்ச்சியாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்து படிக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம நடுவில் வந்து கேப்பு விடக்கூடாது, நடுவில் வந்து படிக்காமல் விடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தோண்டு போகாமல் நம்ம படிக்கிறதுல கவனம் செலுத்தணும். ஓகேங்களா? இது வந்து படிக்கிறவங்களுக்கு, இனிமேல் படிக்க போகிறவங்களுக்கு இதுதான். சரி, ஓகே. இப்போ குரூப் 2 மற்றும் 2ஏ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 இன்ட்ரி போஸ்ட் சம்மந்தமாக 1:3ன்ற ரேஷியோவில் விட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி அதில் இருக்க எல்லாருக்குமே ஒன்று இன்ட்ரி போஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகும், அப்படி இல்லைன்னா நான் இன்ட்ரி போஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கு ஒரு அதாவது நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அந்த கேப்சா இது கொடுத்தா வந்து நம்ம வந்து எலிஜிபிளாக இல்லையா, அதாவது இந்த போஸ்ட்டு எடுக்கிறதுக்கு நம்ம எலிஜிபிளாக இல்லையான்ற மாதிரி மெசேஜ் வருது. புரியுதுங்களா? அதுலேயே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் 1:2.5 இந்த ரேஷியோவில் எடுத்துருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 50-50 சான்ஸ் தான் இருக்குது அந்த நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு தேர்வாயிருக்கீங்கள, உங்களுக்கு ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க இதுக்கு வர மாட்டாங்க. ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்க நிறைய பேர் வந்து இதுக்கு வர மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க, ஆல்ரெடி இன்ட்ரி போஸ்ட்டில் இருக்கவங்க இதுக்கு தேர்வாயிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இதுக்கு வரமாட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்டீஸ்லாம் வரும். ஸோ அதனால தான் அவங்க வந்து 1:2.5 அந்த ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நிறைய பேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் ஒரு தகவலாக அவங்ககிட்ட வந்து பதிவு பண்ணுறேன். இது ஒரு விஷயம். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்கும், அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரி போஸ்ட் இருக்குல்ல, ஸோ இன்ட்ரி போஸ்ட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு, ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ அவங்கள வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றதா இருக்கட்டும், ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். அடுத்து இதான் நடக்கும். ஸோ இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமோட மார்க்கு
ப்ளஸ் இன்டர்வியூவோட மார்க் இது 2யும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் நடக்கும். அதனால சொல்ல வரேன். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் வைப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தராக போய் துறை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தராக போய் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதில் சிலர் எனக்கு இது வேணாம், நான் நான் இன்டர்வியூ போஸ்ட்லேயே எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு சில முக்கியமான போஸ்ட்லாம் இருக்குது. அதனால இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தேர்வாயிருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிடுவாங்க. அங்கே வந்து இன்டர்வியூ நடக்கிற இடத்துல, அதான் கவுன்சிலிங் நடக்கிற இடத்துல அவங்களோட ஒப்பீனியன் சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ கவுன்சிலிங் நடக்கிற இடத்துல சிலர் வந்து போஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க, இன்டர்வியூ போஸ்ட்டு. சிலர் வந்து நான் இன்டர்வியூவில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ போஸ்ட்டு சூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் அங்கே அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த இன்டர்வியூ லிஸ்ட்டில் இருக்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இன்டர்வியூ வேணும்னு கேட்டிருப்பாங்களே, ஸோ அவங்களோட லிஸ்ட்டும் அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருப்பாங்களே, ஸோ அவங்களோட லிஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லிஸ்ட்டு, ரேங்க் லிஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் வரிசையாக போய் போஸ்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 6151 மொத்தமாக வேக்கன்சி. ஸோ இது ரிசர்வேஷன் அடிப்படையில் இதுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் வரிசையாக போகும். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் ஓகேங்களா, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி வந்து அப்டேட் தராங்களோ அந்த அப்டேட்டை உங்ககிட்ட வந்து ரெகுலராக வந்து நான் வந்து அப்டேட் வர வர உங்களுக்கு வந்து சேர்ப்பேன். புரிஞ்சுதுங்க? ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் குரூப் 2, 2A சம்மந்தமாக, ரிசல்ட்டு சம்மந்தமாக, கவுன்சிலிங் சம்மந்தமாக, டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக அப்டேட் வரும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். புரியுதுங்களா? கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் டைமில் ரெகுலராக டெய்லியும் வீடியோ வந்துடும். டிபார்ட்மெண்ட் பற்றின அப்டேட் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன். அது வந்து நான் ஷூராக சொல்லலை, முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். பட் ரெகுலராக அதாவது கவுன்சிலிங் நடக்க சரியாக வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அனலைசஸ், அதாவது என்ன அனலைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜென்ரலுக்கும் பிசிக்கும் வேகன்சி 6151 வேகன்சிலேருந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும் பிசிக்கும் ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், ஸோ ஒவ்வொருத்தருக்காக ஸ்ப்ளிட்டப் பண்ணி கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம டிஎன்பிசி கவுன்சிலிங் குரூப்பு அதுலேயும் நான் வந்து போட்டுருவேன். டிஎன்பிசி கவுன்சிலிங் குரூப்போட லிங்க், டெலிகிராம் குரூப்பு, அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் வராதவங்க, சுத்தமாக அந்த லிஸ்ட்லேயே இல்லை, இன்டர்வியூ போஸ்ட்லேயும் இல்லை, நான் இன்டர்வியூ போஸ்ட்லேயும் லிஸ்ட்டில் ரெண்டு லிஸ்ட்லேயுமே இல்லாதவங்க வருத்தப்படவே வேணாம். அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள். புரியுதுங்களா? தொடர்ச்சியாக படிங்க. உங்களுக்குன்னு ஒரு அட்டவணை தயார் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு அட்டவணை தயார் பண்ணி அந்த 7 நாட்கள் கூடிய அந்த பாடங்களை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு அட்டவணை தயாரிங்க. ஸோ அந்த 7 நாளைக்குரிய அட்டவணையை படி நீங்கள் படித்து முடிங்க. டெஸ்ட் எழுதுங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து லாஸ்ட் 2 வருஷத்தோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்கள். ஸோ புக்கில் படிங்க. எப்போதுமே கம்ப்யூட்டர், லேப்டாப், இந்த ஃபோன் இதெல்லாம் படிக்காதீங்க. எலக்ட்ரானிக் டிவைஸில் படிக்காதீங்க. புக்கில் படித்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து குரூப் 2, 2A சம்மந்தம் வந்து கொடுக்க போகிறோம். தேங்க்யூ.